கணேஷ் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியலையா? தெரியும். தெரியுமா? நீ கவுண்டச்சி தானா? நீ என்ன கவுண்டச்சி தானான்னு சக்கிலிச்சியான்னு கேட்டேன். புரியல. நீ கவுண்டச்சியா சக்கிலிச்சி அடி? நான் என்ன வரணும் உனக்குடா? எவனா இருந்தா என்ன? நீ என்னத்துக்கு அவனோட போறியா? ஒப்பன் கவுண்டச்சி தானே பத்தியா? ஒப்பனை கால் பண்றேன்டி. ஒண்ணு காலேஜ் போ, ஒண்ணு படிக்க போ, இல்லைன்னா அவனோட ஓடி போயிரு கூட்டு சொல்லாம இருது. அடுத்து ஒப்பனை சாதி மானத்தாங்க கம்முனு எங்க கூப்பிட்டு செத்து சாதி மானத்தாங்க. கவுண்டனே எங்க ஊர்ல இல்லையா? ஏதோ காலேஜ்ல செங்குந்தல தான் கவுண்டம் படிக்கலையா? ஹலோ ஹலோ, நான் யாரோட என்ன பண்ண உனக்கு என்ன கவலைன்னு கேட்டேன். எனக்கு எந்த கவலை இல்லை. நீ எவனோட போ. நீ என்ன சாதி கவுண்டச்சி சாதி மானத்தையா வாங்குறீ? நீ எவனோட எடுப்பானே எனக்கு என்ன? நான் ஒன்னும் ஜாதி மானத்தை வாங்கிட்டு. நீ ஒன்னும் மானத்தை வாங்கலையா? கவுண்டச்சி ஆண்டு நீ சக்லி கூட போறேன்னா அப்புறம் என்ன மானத்தை வாங்கிட்டேங்கிறியா? என்ன சொல்லு? அத நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? என்ன அத நீ சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் கவுண்டச்சின்னு உனக்கே தெரியல, சொல்லி அவசியம். அப்புறம் என்ன சக்லி கூட ஒன்னும் சாவாசா? என்ன பண்ண உங்களுக்கு என்னடா? ஹலோ, நீங்க சொல்றாங்க உங்களோட வச்சுக்கோங்க. அதெல்லாம் எண்ணில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, நீ என்னதான் கேட்டுமா அதை சொல்லமா? பையன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு சாதியில தானே பிறந்திருப்ப. நீ எதா இருந்தா என்னப்பா தெரிஞ்சுக்கிறதா கேக்குற. பையன் ஏதோ ஆர்வ குழல் அது எதையும் பேசுறியான். அவனுக்கு என்ன விவரம் பத்தாது. கேக்குண்ணா என்ன கேசட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் கேக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. அவன் ஏதாச்சும் போய் விவரம் தெரியாது பேசி தெரியாத எப்படி தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதியில தான் பிறந்திருப்பியா? அப்புறம் சாதி தெரியாத சிசோடு வளர்ந்துருக்கிறீன்னு வச்சுக்கண்ணே. நம்புற மாதிரி சொல்லுக்கண்ணே. ஏகண்ணே அது தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. இந்த கம்யூனிட்டி என்ன தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்தா பதில் சொல்லி பேசுற போறோம். போய் ஏன் வள வரல என்னது பேச போறோம்? அதெல்லாம் ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? சரியா? ஆமா. சரி, என்னமோ கொஞ்சம் ஒழுங்கா பேசிட்டு பொறிஞ்ச மரியாதை கொடுத்து ஏதாவது நம்ம வீட்டு பிள்ளைன்னு நினைச்சு பேசினா நீ கொஞ்சம் இதாக அப்பா பேசி எடுக்குது. அவனோட பேசினு வச்சுக்க. அதான் நானும் தான் சொல்றேன். அப்புறம் நம்பர்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றான்? பையன் தட்டி ரோட்ல போட்டு ஒரு லாரி விட்டா 4 வண்டி அரைச்சிட்டு போகுது. இதான் மண் வண்டி கிடக்குது, மணல் வண்டி இருக்குது, 1008 லாரி இருக்கிறான். நம்ம வண்டி விட்டா அரைக்கிறா வண்டிக்கு போறதுக்கு. வண்டிக்கு உன்னால ஒரு பையன் உயிர் போயிடும் பரவாயில்லையா இல்லையா? இல்ல உன்னால ஒரு உயிர் போயிரும் பரவாயில்லையா இல்லையா? உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிக்கோங்க. உசிறு போயிருமே, உங்களோட உசிரும் போயிருமே. உன்னையே விட்டுருவான். உனக்கு உசிறு போயிருமே. பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். உசுறு போயிரு. நீங்க போயிரு புடிங்கிறதுக்கெல்லாம் பேசி கிடையாது. ஆளுக்கு போட்டு ஊத்துனோம்னா இப்பவே வந்துடும் வீட்டுக்கு. ரெடியா இருக்கிறான். இந்த வாரத்துல 2 பேருக்கு முடிச்சான். இப்ப அடுத்து 3வது நீயே. அதான் நானும் சொல்றேன்ல, வீட்டுக்கே வந்துருவாங்க. எங்களுக்கு நேரங்காலம் பகல் இரவு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பொழப்பே இதுதான். கொஞ்சம் ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பதில் சொன்னீங்க. டீட்டெயில் நீ இது நான் இதுதான் இப்படித்தான் இன்னாருன்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. செங்குந்தர் காலேஜில் படிக்கிறது என்ன கொள்ளத்தூரமா? வரவும் முடியாதா? பசங்க இருக்கானுங்க 10 நிமிஷம் ரவுண்ட் பண்ணி போடுவானு ஊட்டிய. என்னமா தட்டி கொடுத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கடான்னு நாங்க சங்கிரிலிருந்து ஒரு கொள்ளத்தூர் ஆயிருப்போமா? ஏமா யோசிச்சு பேசமா? சும்மா எதை நாமளும் பேசணுங்கிறக்காக பேசிட்டு கூடாது. சரியா? பேசணுன்றதுக்காக பேசல. 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துருவோம் நாங்க. ஒன்னும் இல்ல, பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட உசுரும் ஏறிதான் போவ. அது அப்ப இல்ல, ஒன்னு ஏதோ தெரியாத நடந்துருச்சு. ரயில் ரோடு போட்டாச்சு, அது தெரியாத வேற மாதிரி போயிருச்சு. எல்லாம் கார் ரோடு தான். இனிமேலாம் லாரி தான். 12 வீல் 14 வீலும் ஜங்கிரியில் 50 100 200 வண்டி இருக்குது. ஏதாவது ஒன்னு ரிவேர்ஸ்ல போகும், ஒன்னு ஃப்ரண்ட்ல வரும். தார் ரோட்ல அரைச்சு கூட எடுக்க முடியாது போயிடும்.
வீட்டில் சொல்லிவிட்டே செஞ்சு விடுவாங்க. என்னம்மா பார்த்து கரெக்டாக சொன்னீங்கன்னா தீர்ந்து போய் நான் இப்படி தாங்க இந்த சாதிங்க இந்த குளங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃப்ரெண்டாக போகிறாங்க லவ் பண்ணுறாங்க இல்லைன்னா அப்படி செத்து போயிடுவோம் அவன் நான் செத்துருவோம் நீ இல்லைன்னா அவன் செத்துருவோம் எதையோ ஒரு டைலாக் இருக்குமே சொல்லி தொலைஞ்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லிவிட்டு நாங்களும் போயிடுவோம். நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா நம்ம சாதியில் பிறந்திருக்கிறீன்னு சொல்கிறானுங்களா அதான் சம்பந்தம் வேற என்ன சம்பந்தம்? இந்த ஜாதி சம்பந்தத்தெல்லாம் எங்கிட்ட கொண்டு சேர்த்துக்காது போய் இதெல்லாம் உங்களோட வச்சுக்காங்க எனக்கு அது தேவையில்ல. சாதி தேவையில்லையா? வேற என்ன தேவை? தேவையில்ல. வேற என்ன தேவை? தம்பி பசங்களை அனுப்புற வீட்டுக்கு சும்மா வேணுமா சாய் தேவையில்ல மயிர் தேவையில்லன்னு இருக்கிறேன். ஏன்னா பொறுமையாக பேசிக்கிட்டேன் ஒப்பன்ட்ட பேசிக்கலாமா பசங்களை விட்டுக்க சும்மா நமக்கு என்ன பொறுமையாக பேசினா பேசிக்கண்ணா பிள்ளைங்கிட்ட வீட்டில் இருக்கிற பிள்ளை நம்ம வீட்லையும் பிள்ளைங்க இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பேசினா என்னமோ எங்கள் நல்லதுக்கு பேசுகிற மாதிரியே கண்ணா உன் நல்லதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு அப்பா நீ போனதுக்கு மருந்து குடிச்சு டூ போட்டு ஏக்கண்ணா உன் மருந்து குடிச்சு டூ போட்டுக்குது அப்பங்க செத்து போயிட்டானா போதுமா பரவாயில்லையா கண்ணா நல்லதா கண்ணா இத்தனை வருஷம் நம்மளுக்கு பெற்று வளர்த்திட்டு அவன் செத்தா பரவாயில்லையா அப்பன் செத்தா பரவாயில்லையா? இதுக்குள்ள சாகுறாங்க என்ன கண்ணா எதுக்கு சாகுறாங்க? நான் பக்கா என்ன பண்ணிட்டு நான் சாகுறதுக்கு. சரி இப்போ என்ன வீட்டுக்கு பசங்க வர சொல்லிட்டா பேசிக்கலாமா? நீ ஒன்றும் தப்பு பண்ணல நல்லதான் பண்ண உட்காந்து டீல் முடிச்சு விட்றலாமா? பார்த்துக்க உன்னால ஒரு ஊசரும் போயிடும் இன்னொரு தூசரும் போயிடும் பார்த்து சாகதே நடந்துக்க. இந்த உங்கள்கிட்டலாம் பேசினா டென்ஷன் தான் ஆகுது பையன்ட்டே கொடுக்க. என்னம்மா கடைசி என்ன முடிவு சொல்கிறீங்க நீங்கள்? சரி வச்சல பேரண்ட்ஸ் தான் போதி பட்டா